சாப்பிடக்கூடாதது சாப்பிட்றதுனாலையும் ஏதாவது ஏடாகுடமாக ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் டயரியா ப்ராப்ளம் வரும். இந்த டயரியா வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக டாக்டர் கிட்ட போவாங்க, மெடிசன் கொடுப்பாங்க. ஆனால் நேச்சுரல் ரெமெடியான இந்த பொம்மக்ரனேட் டயரியாவுக்கு எந்த விதத்துலையாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா, அன்னெசரியாக ஏன் ஒரு ஃப்ரூட் டயரியாவுக்கு மெடிசன் ஆக போகுது அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா பல பேர் இதை ட்ரை பண்ணி இதை ஒரு நல்ல ஹோம் ரெமெடியாகவே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸில் பொம்மக்ரனேட் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ரெமெடியாக யூஸ் பண்ணப்படுது. அதுவும் டயரியா மாதிரியான ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. இதை டிசென்ட்ரி, டென்டல் பிளாக் இல்லை இன்ஃப்ளமேஷன், இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெமெடியாக யூஸ் பண்ணுறாங்க பொம்மக்ரனேட்டை. ஸோ ஸ்டொமக் அப்செட் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக இதை எடுத்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்கிற சீட்ஸு உடனடியாக வயிற்றில் போய் செயல்பட்டு உங்களோட டயரியாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்தாம். இந்தியாவில் ட்ரைட் பொமக்ரனேட் பீல்ஸ் இது எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். இதை பல மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொமக்ரனேட்டோட அதோட தோலும் பல நன்மைகளை செய்யுது அப்படிங்கிறத நம்மலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வகையில் தான் டயரியாவை நிறுத்துறதுக்கு பொமக்ரனேட்டை யூஸ் பண்ணுறாங்க.